ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம விஜய் பாப்பா கிட்ட பேசியிருக்கும் போது 2 நாளாகவே உங்கள் மிஸ்ஸோட புராணத்தையே பாடுறியே, உங்கள் மிஸ் அவ்வளோ நல்லவங்களா, அவ்வளோ பிடிக்குமான்னு கேட்கும்போது, பாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும், நீங்கள் கதையில் சொன்னீங்களே ஒரு குயின் அவங்கள போலயே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. விஜயை வந்து சரிம்மா நானும் சீக்கிரம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சீக்கிரத்தில் காவேரியை சந்திச்சாருன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே அன்பு சித்தப்பா வந்து சாரதம்மா காய்கறி வாங்கியிருக்கும் போது பார்க்குறாரு. பார்த்துட்டு இவங்க இங்கே தான் இருக்கிறாங்களா, இவங்க இங்கே இருந்தால் வந்து நமக்கு ஆபத்தாச்சுன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா அன்பு சித்தப்பா தான் வந்து விஜயோட சொத்து ஃபுல்லாக ஆட்டியே போடலான்னு சொல்லிட்டு ஆண்டுக்குன்னு இருக்கிறாரு இல்லை, காரு பங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கு காவேரி வந்துட்டால் தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை உருவாக்குவார். இங்கே சாரதாம்மாவும் வந்து அன்பு சித்தப்பா உத்து பார்க்குறாங்க, இவங்க இங்கே தான் இருக்கிறாங்களான்ற போல் யோசிக்கிற போல் தெரியுது. ஆனால் அவங்கள அவ்வளோ டீப்பாக காட்டல இன்றைக்கி எபிசோடில். இங்கே காவேரியும் வந்து போகிறா. இங்கே வந்து சித்தப்பாவை வந்து சித்திக்கிட்ட தாத்தா கிட்டலாம் அந்த ஃபேமிலி இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னதும் தாத்தா ஒரு குற்ற உணர்வும் இல்லாத 5 வருஷமாக ஒரு குழந்த அம்மா இல்லாத வளருதுன்னா கூட நினைக்காம நான் சொன்ன பொய் வந்து விஜய் உண்மைன்னு தெரிஞ்சுக்கின்னா அசிங்கமாக நினைப்பானன்னு சொல்லி தான் யோசிக்கிறாரு தவிர அம்மா இல்லாத குழந்த வளருது விஜய் கஷ்டப்படுறான்னு யோசிக்கல. இந்த பொய்யை வந்து பெருசாக்கலாம், அவங்க ஒரு வேளை குழந்தைய தேடி வந்திருக்கிறாங்களா என்னவோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து அவங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, நான் கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சித்தி. இவங்க தீர்த்து வைப்பாங்களா இல்லை அன்பு வந்து யாராவது ஆளை வச்சு காவேரிக்கு பாதிப்பை உண்டாப்பாரா என்னன்னு தெரியல. நான் காவேரி ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது அன்பு சித்தப்பாவும் அவங்க சித்தியும் வந்து காரில் வரும்போது காவேரியை பார்த்து இறங்கி ஓடுறாங்க. இதோட எபிசோடை முடிச்சிருக்காங்க. மறுபடியும் வந்து காவேரிக்கு பிரச்சனையை உண்டாக்குற போல் கதையை கொண்டாந்தா கண்டிப்பாக விகா ஃபேன்ஸ்லாம் வருத்தப்படுவாங்க. அப்படி கொண்டுக்குன்னு போகாமல் பாப்பா பேச்சு கேட்டு குட்டி காவேரி அவ்வளோ அழகாக சொல்கிறா சீக்கிரம் மீட் பண்ண சொல்லி, அந்த குழந்தைக்காக நம்ம விஜய் போய் காவேரி இருக்கிறத மீட் பண்ணி தாத்தா கிட்ட கேட்குற போல் கொண்டுக்கணும் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். விகா ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. என்னால் சரியாக பேச முடியல. அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம். பை.